ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன செய்ய போகிறோன்னா நண்டு குழம்பு. முதல்ல இந்த நண்டு குழம்பு செய்கிறது எப்படின்னு பார்த்துடுவோம். இதுக்கு நான் ஒரு 3 நண்டு வாங்கி வச்சுருக்கேன். 3 நண்டை ஆஃபாக கட் பண்ணி வாங்கி வச்சுருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் இல்லை, ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பெரிய சைஸ் தக்காளி, ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி தான், கொஞ்சம் பெருசா. 1 2 3 4 ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருங்க, நல்லெண்ணெய். ஓகே, எண்ணெய் சூடாயிடுச்சு. கடுகு, உளுந்து, சீரகம், சோம்பு கொஞ்சோண்டு, மெயினாக வெந்தயம். ஏன்னா நண்டு ரொம்ப சூடு, அதனால் கொஞ்சோண்டு வெந்தயம் போட்டுக்கோங்க, அந்த சூட்டை தணிக்கிறதுக்காக. கருவேப்பிலையும் பச்சை மிளகாவையும் இப்போ போடுறோம். இது பொரிஞ்சு வரும்போது ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். நான் கரெக்டாக இந்த அளவுக்கு 1 ஸ்பூன் கல் உப்பு போடுவேன். அது கரெக்டாக இருக்கும் குழம்புக்கு. ஸோ அதனால நான் 1 ஸ்பூன் போடுறேன். வெங்காயம் நல்லா வதங்கிட்ட பிறகு ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள், ஒரு 1.5 ஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கணும். இப்போ தக்காளி ஆட் பண்ணிடலாம். இப்போ தக்காளி நல்லா அப்படியே மசிஞ்சு அப்படியே பேஸ்ட் மாதிரி வரணும், தொக்கு மாதிரி இருக்கணும் பார்க்குறதுக்கு. அப்படியே அந்த மாதிரி தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும். இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சு இந்த நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கா. அப்படி தக்காளி நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வர சமயத்தில் தான் நம்ம மசாலா ஸ்டார்ட் பண்ணணும். வீட்டு மிளகாத்தூள், ஒரு 1.5 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். தனியாத்தூள் ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். கரம் மசாலா ஒரு பார்த்தீங்களா, இப்படி நல்லா தொக்கு மாதிரி வந்திருக்கா, அப்படியே பேஸ்டா இந்த மாதிரி வரணும். நம்ம நண்டு ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா அப்படியே மசாலாஸோட அப்படியே இது ஊறணும். அப்போதான் மசாலாஸ்லாம் நல்லா உள்ள இறங்கும். இது இப்படியே விட்டோம்னு வச்சுக்கோங்க, கொஞ்ச நேரத்துல தண்ணி விடும். இதை நம்ம இப்படியே விட்டோம்னா இது நண்டு தொக்கு. சைட் டிஷ்ஷா வச்சு சாப்பிட்டோம்னா. இந்த ஸ்டேஜில் இதை இப்படியே விட்டுட்டோம்னா அதுவே தண்ணி விடும். அவ்வளோ தண்ணி விட்டு ஒரு 10 நிமிஷத்தில் இறக்கி வச்சிட்டிங்கன்னா நண்டு தொக்கு ரெடி. ஆனால் இப்போ நம்ம நண்டு குழம்பு பண்ணுறோம். இந்த அளவுக்கு தண்ணி போதும். இந்த ஸ்டேஜில் 10 நிமிஷம் இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இங்க பாருங்க, நண்டு வந்துச்சு. நண்டு கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு.
இந்த ஸ்டேஜில் நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த சைஸ்க்கு தேங்காய் எடுத்து நான் இப்படி அரைச்சி பால் எடுத்துருக்கேன். அந்த தேங்காய் பாலை மட்டும் ஆட் பண்ணுறேன். தேங்காய் பால் ஆட் பண்ணிட்டு பெப்பர், ஒரு ஸ்பூனுக்கு பெப்பர். இப்போ திரும்ப மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணணும். நண்டு குழம்பு ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடுச்சு. ஓகே, ரெடி ஆயிடுச்சு. கோல்டு, இருமல் இந்த மாதிரிலாம் ஏதாவது இருக்கிற நேரத்தில் இந்த மாதிரி ஒரு நண்டு குழம்பு வச்சு சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்க, சுட சுட ரைஸோட அப்படியே எல்லாமே பறந்து போயிடும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்றத சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். பாய் பாய்.